ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோல பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பொது மருத்துவம். இதை நம்ம இருக்கக்கூடிய எல்லா டிசீஸ்க்கான ஸ்டோரி லைன்லாம் இருக்கு இல்லையா, அதுல ஸ்பெசிஃபிக்கா சில டிசீஸ்க்கு என்னென்ன ஸ்டோரிஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு ரிக்வெஸ்டான வீடியோ. மாந்த நோய் இருக்கு. இதுல முதல் டைப் என்ன? அயம். இயற்கையா கழிக்க வேண்டிய அந்த மலம் கழிக்க விடாம நம்ம நாவறட்சி அதிகமாகி நம்மளுக்கு ரொம்ப நீர்வெட்கை ஏற்படும். இதுக்கான ஃபார்முலா, ஐயா பாத்ரூம் போகாம தாகத்துல தண்ணீர் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. நஞ்சு. இந்த வகையில காளானோ இல்ல வேற ஏதாவது அந்த பூஞ்சை பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த பொருட்களை நம்ம அதிகமா சாப்பிடறதுனாலயோ நம்ம வாயில ஒரு விதமான ஒரு சுவை ஏற்படும். இதனால நம்மளுக்கு வயிறுல அதிகப்படியான ஒரு வலியை உண்டாக்கும். இந்த டைப்புக்கான ஸ்டோரி, நஞ்சப்பன் காளான் சாப்பிட்டதுனால வயிறு வலியில துடிச்சாரு. நம்பர் 4, இருமல். மந்தார காசம். மந்தாரத்தால் வரும் நோய், அதனாலதான் இதை மந்தார இருமல் அப்படின்னு சொல்றோம். இதுக்கான ஸ்டோரி, மந்திரா பூ பறிச்சுட்டு இருந்ததுனால இருமல் வந்துச்சு. பக்க மந்தார இருமல். இது எப்படின்னா, நம்மளுக்கு பின் நிலவிலையும் அப்புறம் முன் நிலவிலையும் கரெக்டா உங்களுக்கு சூரியன் சந்திர மாதிரி நேரம் தவறாம இந்த இருமல் வரும். இதுக்கான ஸ்டோரி, பக்கிரி தினமும் சூரியன் சந்திரன் வர டைமுக்கு சரியா வந்துருவான். பித்த இருமல். அதிகமான தாகம் ஏற்படுற மாதிரி ஒரு உணர்ச்சி ஏற்படும். அது இல்லாம நம்ம கக்கி ரத்தம் வர மாதிரியே இரும்புவோம். இது அதிகமா என்ன ஆகும் அப்படின்னா, இனிப்பு அதுக்கப்புறம் உப்பு சுவையை நம்மளுக்கு கொடுக்கும். அடிக்கடி வாந்தி ஏற்படுத்தும். பித்தன் இனிப்பு சாப்பிட்டுட்டு உப்பு தண்ணி குடைச்சதுனால அவன் ரத்த வாந்தி எடுத்தான். சுவாச இரும்பல். இத இசிவு இரும்பல் அப்படின்னு சொல்லலாம். இது எலி கூச்சிடுறது இல்லையா, எலியோட சவுண்ட் மாதிரியும் நம்மளுக்கு டிசீஸ் ரொம்ப கிரானிக்கா போக போக என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட அந்த வாய்ஸ், அந்த இரும்பல் குரல் நல்ல பாம்பு சீர்ற மாதிரியும் ஒலியை எழுப்புவாங்க. இதுக்கான ஸ்டோரி, சுகு எலிய பார்த்த அப்புறம் பாம்புன்னு சொல்லி கத்துனான். விக்கல். இதுக்கான 5 வகைகள் இருக்கு. அன்னவிக்கல், உதிரவிக்கல், யமன் விக்கல், மகாவிக்கல், கம்பீர விக்கல். இதுக்கான ஸ்டோரி, அன்னம் சாப்பிட்டவன் தெரியாமலேயே யமன் மாதிரி கொடுமையா கம்பீர சத்தம் போட்டான். அடுத்தது அம்மை நோய். இதுல தவளம்மை. தவளை வில்லடி வாங்கி குருவோட 9வது நாள் இறங்குச்சு. இதுக்கான பாயிண்ட்ஸ் மேல இருக்கு. மருத்துவம். கழிச்சலுக்கு உத்தமன் சார தடவி சஞ்சீவி போல இருந்தான். கழிச்சல். பிரபா பிள்ளை பெற்ற சில நாளுக்கு அப்புறமா அவளுக்கு வயிறு பிரச்சனை வந்துச்சு. பேர் வயிறு. கிணற்று மாதிரி, அதாவது கிணறு மாதிரி நம்ம வயிறுல தண்ணி சொரந்துகிட்டே இருக்கும். சுரத்துக்கான சிறப்பு மருத்துவம். வலிசுரம். இதுக்கான பருப்பம். செம்பு பருப்பத்தோட கற்றாழை சாறு. பையன் செம்புல கற்றாழை தோட்டத்துல சாறு குடிச்சான். இல்லாட்டி கற்றாழை சார சொம்புல குடிக்கணும். ஐயனாக பருப்பம் பிளஸ் தேன். அயன் வேலை பார்த்த நாகம் தேன் சாப்பிட்டுச்சு. லிங்க பருப்பம் பிளஸ் குருவால் இலைச்சாறு. லிங்க சில பக்கத்துல குருவால இலைச்சாறு ஊத்துனாங்க. இப்ப ஓவராலா இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. சூளையில இருக்கக்கூடிய தீரும் தீரா வகைக்கான ஒரு ஸ்டோரியை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தீரமுக்கான ஒரு செப்பரேட் ஸ்டோரி பார்க்கலாம், அப்புறம் தீராதுக்கான ஒரு செப்பரேட் ஸ்டோரி பார்க்கலாம். இது ஒரு ரெக்வெஸ்டட் டாபிக். தீரும் தீரா. இதுல சூளையில பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 டைப்ஸ் இருக்குது. தீரமில் 7 டைப் இருக்குது. அப்புறம் தீராவில் 6 டைப்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு தீரமுக்கு ஒரு ஸ்டோரி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, சூளை, அதை சூளம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சூளம் என்ன பண்ணுறோம், நம்ம சூளத்தை நேராக எடுத்துக்கிட்டு மேகம் இருக்கு இல்லையா, மேகத்தில் போய் குத்துறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ குத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, மேகம் ஃபுல் ஆஃப் என்னென்னா ஏர். ஓகேவா? ஸோ காற்றுனால இருக்கா, அது ஃபுல்லாமே வாதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் குத்துறதுனால வாதத்துக்கு அடுத்ததான் பித்தம் வருது. பித்தம் வந்த உடனே பித்தம்னு சொல்கிறது உங்களுக்கு ஃபுல்லாகவே ஹீட் வரும். இல்லைனா பித்த நீர்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஒரு ஃப்ளூவிட் கண்டென்ட் வெளியே எக்ஸ்க்ரீட் ஆகுது. அது என்ன எக்ஸ்க்ரீட் ஆன உடனே அந்த டெம்பரேச்சருக்கு அது ஃபுல்லாகவே உலர்ந்து போயிடுது, ட்ரை ஆகிடுது. ஓகேங்களா? ட்ரை ஆனதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னா கரையாக மாறிடுது. அதுதான் கரை சூளை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கரை மாறினோட அந்த பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு ஃபீவர் வந்துடுது. நம்மளுக்கு ஃபீவர் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பக்கத்தில் கருப்பாக ஏதோ தூரத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கு. இதுதான் பக்க சூளை, கருப்பு சூளை, தூர சூளை. ஓகேங்களா? என்ன அப்படின்னா, சூளத்தை நம்ம நேராக எடுத்துக்கிட்டு மேகத்துக்கு போகிறோம். அதில் போய் நம்ம மேகத்தில் ஒரு சூளத்தை போய் குத்தின உடனே அதில் காற்றா வருது. அது அப்படியே பித்தமாக கன்வெர்ட் ஆகுது. அது அப்படியே உலர்ந்து கரையாக மாறுது. அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஃபீவர் வந்துடுது. அப்புறம் ஃபீவர் வந்துடுது. எதிரில் தூரத்துலேருந்து நம்மளுக்கு பக்கத்தில் ஒரு கருப்பு வந்துகிட்டு இருக்கு. தீரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தூரத்துலேருந்து ஒரு கருப்பு வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம கட் பண்ணோம் தீரும் வகையில். அது க்யூர் ஆகலை அப்படின்னா, இது மாதிரி நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம். ஓகேங்களா? மேகத்தில் போய் குத்துறோம், அது கரையாக மாறிடுது, ஃபீவரஷாக நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் க்யூர் ஆகக்கூடிய டைப்ஸ். அதுக்கப்புறம் வேறு என்ன மாதிரி இன்சிடென்ட்லாம் ஆச்சு அப்படின்னா க்யூர் ஆகாதுங்கிற ஒரு இமேஜினேஷனுக்கு ஸ்டோரி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூரத்தில் வருது, அதை பார்த்து நம்ம முறிஞ்சு போய், ஓகேங்களா, நம்ம ரொம்ப ஷாக் ஆகி உக்காந்துடுறோம். ஓகேங்களா?
நம்ம அப்படி முறிஞ்சு போய் உட்காந்துடுறோம். அதான் முறிசூளை, அப்புறம் வந்து உட்கார சூளை. அதனால நமக்கு என்னன்னா ரொம்ப ஐயம் ஏற்பட்டுருது. அதுக்கு அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஐயம் ஏற்படுறதால நம்மளுக்கு குன்மம் வந்துடுது. அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த குன்மம் வந்து ஆம ஷேப்பில் இருக்குது. ஓகேங்களா? ஆம ஷேப்பை பார்த்தோன்னா நம்மளுக்கு இருக்கிற எல்லா தெம்பும் நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகிடுது. அதான் நிதம்ப சூளை. ஓகேங்களா? நம்மக்கிட்ட நீ உன்னோட தெம்பு. ஓகேங்களா? அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நிதம்ப சூளை, நீ தெம்பு சூளை, அதுக்கு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே ஒரு ரிவைண்ட் பண்ணி நம்ம ஜஸ்ட் அப்படியே என் கூடயே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம சூளை. ஓகேங்களா? சூளை அப்படின்னா சூளம்னு சொன்னோம். சூளத்தை நம்ம நேராக எடுத்துகிட்டு போய் மேகத்தில் குத்துறோம். மேகத்தில் குத்தினோன்னு என்ன ஆகுது அப்படின்னா அதுலேருந்து ஏர் வருது. ஓகேங்களா? அது வாதம். அது என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா பித்தமாக அப்படியே கன்வெர்ட் ஆகுது. அந்த பித்தம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த டெம்பரேச்சருக்கு ஃபுல்லாக அது வந்து பித்த நீருங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா சாலிட் கண்டென்ட்டாக இருக்குது. அது ஃபுல்லாக அந்த டெம்பரேச்சருக்கு என்ன ஆகுது அப்படின்னா உலர்ந்து போயிடுது. உலர்ந்து போனது என்ன ஆகுது அப்படின்னா கரையாக மாறிடுது. இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஃபீவர் வந்துடுது. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுது, பக்கத்தில் வந்து ஒரு கருப்பு சூளை தூரத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கு, பக்கம் வர மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இதோட வந்து தீரும் வகைகள் கம்ப்ளீட் ஆகுது. தீரா டைப் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்ன இன்சிடென்ட் நடக்கும் அப்படின்னா, நம்ம பக்கத்தில் வந்துட்டு இருக்கு, அதை பார்த்து நம்ம முறிஞ்சு போய் உட்காந்துடுறோம். இதை பார்த்தனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஐயம் ஏற்படுது. அந்த ஐயம் என்னவா கன்வெர்ட் ஆகுது. ஐயம்னு சொல்கிறது வந்து இதில் நான் சொல்ல வரது என்னன்னா பயம். ஓகேங்களா? ஐயப்பாடு அது மாதிரி சொல்ல வரேன். ஸோ ஒரு மாதிரி ஃபியராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு ஒரு ஐயமோ இல்லை ஒரு டவுட்டாக என்ன அது அப்படின்னு தெரியாத மாதிரி ஒரு டவுட் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபீல் ஃபுல்லாகவே நம்மளுக்கு அப்படியே குன்மமாக வந்து கன்வெர்ட் ஆகுது. அந்த குன்மம் நம்மளுக்கு பாடியில் எந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஒரு ஆமை ஷேப்பில் வந்து அந்த குன்மம் ஏற்படுது. இதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்க தெம்பு எல்லாமே லாஸ் ஆகிட்டதான் நீ தெம்பு இல்லை. ஓகேங்களா? நம்மளோட தெம்பு நம்மக்கிட்ட இல்லைங்கிற மாதிரி இது கம்ப்ளீட் ஆகுது. ஓவராலாக இப்போ சூளைக்கான ஒரு ஃபார்முலா, தீரும் தீராதுக்கான ஒரு ஸ்டோரி மாதிரி நாங்கள் இப்போ ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு ஓகேவா இருந்தாலும் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை இதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வேணாலும் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக படிச்சுக்கலாம். அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஜஸ்ட் இப்போ கோத்ரூ பண்ணணும், நிறைய பேர் ஸ்டோரிஸ் கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அதுக்காக செப்பரேட்டாக நம்ம போட்டோம். இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இது ஒரு ரெக்வஸ்டட் டாபிக். ஓகேங்களா? நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து நம்மளுக்கு இது மாதிரி ஸ்டோரி மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு இது மாதிரி ஸ்டோரி மேக் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி செப்பரேட்டாக நம்ம நிறைய விதமான ஸ்டோரிஸ் எல்லாமே ஒரு கஸ்டமைஸ்டு வெர்ஷனில் இருக்கும். பட் என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் ஓன் கண்டென்ட்டாக எப்படி சொல்கிறது, இப்போ நாங்கள் ஒரு ஸ்டோரி கொடுக்குறோம் அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி படிக்கிறத விட நீங்கள் கொஞ்சம் அதில் மாடிஃபிகேஷன்ஸ் போட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அது உங்களோட எசன்ஸ் ஆடாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணாலும் இல்லை வேறு ஏதாவது சர்டன் டாபிக்ஸில் வீடியோஸ் வேணாலும் செப்பரேட்டாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம அகாடமியில் செப்பரேட்டாக உங்களுக்கு கிளாஸஸும் 1 by 1 உங்களுக்கு ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாஸஸும் போயிட்டுருக்கு. அதே மாதிரி 18 புக்ஸுக்கு வந்து செப்பரேட்டாக ஆஃபர் பேஸஸ்க்கு உங்களுக்கு வந்து ஒரு புக்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இல்லை 18 புக்ஸும் வந்து ஓவராலாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சன்னிவாதம். ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்க அக்ரம்ங்கிற வீடியோ வந்து நல்ல ஒரு ரீச் போயிருக்கு. அதனால தான் இப்போ அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டோரி பேஸஸில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சன்னிவாதமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ சன்னி நோயை நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கலாம். சன்னிவாதம் இது பீடியாட்ரிக்கில் இருக்கக்கூடிய லெசன். சன்னிவாதம் அப்படின்னு சொல்கிறது 9 டைப்ஸ் வந்து இருக்கும். இதில் 7 டைப்ஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷனும் மிச்சம் 2 டைப் இருக்கு இல்லையா, அது வந்து காம்பினேஷன் மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சன்னிவாதத்துக்கான டைப்ஸ். ஓகேவா? மொத்தம் 9 டைப்ஸ்னு பார்த்தோமா, அந்த 9 டைப்ஸ் நம்ம லிஸ்ட் பண்ணி எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் நான் சொல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புக்கை கையிலே வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மாந்தகன சன்னி, அதுக்கப்புறம் ஆம சன்னி, அதுக்கப்புறம் கோராமை. ஓகேவா? அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா தந்திரிகம், அடுத்தது என்ன அப்படின்னா அலர்த்திடு, அடுத்தது விட சன்னி, குளிய சன்னி. மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 இது வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த ரிமைனிங் டைப்பை கீழே நம்ம எழுதிக்கலாம். என்னென்ன அப்படின்னா தோட சன்னியும் அதுக்கப்புறம் வந்து தீராத சன்னியும். இதுதான் மொத்தமாக எத்தனை டைப் வருது? மொத்தமாக எதுனா 9 டைப்ஸ் வந்து வருது. இப்போ நம்ம ஸ்டோரியை பார்க்கலாம். நம்ம ஸ்டோரி ஜஸ்ட் நம்ம இதுக்கு மட்டும் டைப்ஸ்க்கு மட்டும் இல்லை மெடிசனுக்கு மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஞாபகம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் டவுட் தான். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இது எதுக்காக இந்த ஸ்டோரி போடுறோம்? சனிக்காக தான். மூவியோட நேம் என்ன அப்படின்னா சன்னியில் குளிர். என்ன ஆகுது அப்படின்னா சன்னி இருக்கான் இல்லையா, இந்த சன்னின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் ரொம்ப சாப்பிட்டுட்டு ரொம்ப மந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோட்டம் பக்கம் போகிறான். தோட்டம் பக்கம் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா திடீர்னு வந்து அங்கே குளிர் ஏற்படுது. எப்போ திடீர்னு குளிர் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேகத்தை பார்த்து யாரோ தந்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. யார் இந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டோடய என்ன பண்ணுறான், அந்த இடத்த கன்ஃபியூஸ் ஆகி அந்த இடத்த விட்டு நவரலாம் அப்படின்னு பார்க்கும்போது 2 விதமாக ஆமைகள், ஒன்று கோவமாக ஒரு ஆமையும் அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு ஆமையும், மொத்தம் 2 ஆமை வந்து அவனை ஃபாலோ பண்ணுது. இதை பார்த்த உடனே அவன் ரொம்ப ஷாக் ஆகி அலறிக்கிட்டு என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். அட் லாஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு சின்ன கல் தடிக்க அவன் கீழே விழுந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு ஒரு தீராத டிசீஸில் வந்து அட் லாஸ்ட் வந்து சன்னி வந்து அக்கறாயிடுறான். இதுதான் இதுக்கான ஸ்டோரி. அதாவது மந்தமாக இருக்குது அப்படிங்கிறது மாந்தகனம். அப்படியே ஸ்டோரி மெரைன் பண்ணுவோமா? ரிமைன் பண்ண ஒரு டைப்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். சன்னி ரொம்ப சாப்பிட்டுட்டு ரொம்ப மந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் சைட் வந்து போகிறான். திடீர்னு குளிருது. என்னடா சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்கையை பார்க்கும்போது, அதாவது வானத்தை பார்க்கும்போது யாரும் அந்த ஸ்கையை பார்த்து தந்திரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யார் அந்த பர்சன் அப்படின்னு அவன் திங்க் பண்ணிக்கிட்டே ரிட்டர்ன் வரும்போது
அங்கே 2 ஆமைகள் இருக்குது. உனக்கு கோபமாகவும் ஒரு நார்மல் ஆமையும் 2 அவனை ஃபாலோ பண்ணுது. அதை பார்த்துட்டு அவன் பயந்து போய் அலறிக்கிட்டு என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். அட் லாஸ்ட் அவன் அடிபட்டு தீராத சன்னி அப்படிங்கிற மாதிரி டிசீஸில் அக்கறாயிட்டான். இதில் மந்தம் அப்படின்னு சொல்கிறது வந்து மாந்தகணம், அதுக்கப்புறம் தோட்டம்னு சொல்கிறது வந்து தோடம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ இதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வரும். அதாவது ஒரு சிம்டம்ஸ் நம்மளுக்கு வரும். தோட்டத்துக்கு போகிறோம், அதாவது தோட்டத்துக்கு போகிறான், திடீர்னு குளிர் வரதுக்கு வந்து குளிர். ஓகேவா? அதுக்கப்புறம் தந்திரம் பண்ணுறது அதே நேமில் தான் வருது. ஆமக்கு ஒரு ஆமை வந்துடும், அதுக்கு அளந்துக்கிட்டு என்ன விடுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக தீராத இது வந்துடுது. இப்போ நம்ம சிம்டம் பேஸில் ஒவ்வொரு சிம்டம்ஸ்க்கும் டைப் பேஸில் ஒவ்வொரு டைப்புக்கும் வந்து ஒரு இதுக்கும் அதாவது சிம்டம்ஸமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சனி என்ன பண்ணுறான், மாந்தமாக வந்து இடத்துக்கு போகிறான் இல்லையா, அதாவது கார்டனுக்கு போகிறான், மாந்தமாக போகிறான். அப்போ மாந்தமாக இருக்குது அப்படின்னா அதில் என்னென்ன வரும் அப்படின்னா மாந்த கணத்தில் மாந்தம் ப்ளஸ் கணம் இது 2 வந்து ஆட் ஆகி வித் ஃபீவரோட வரும். எங்கே போகிறான், தோட்டத்துக்கு போகிறான் இல்லையா. ஸோ தோட்டத்துக்கு அவன் எதனால் போனால், இந்த ப்ராப்ளம் எதனால் வந்துச்சுங்கிறத ஸ்டோரி ஆல்ரெடி நீங்கள் கேட்டுக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் அவன் மாந்தமாக இருக்குன்னு போனால் லாஸ்ட் என்னாச்சு அப்படின்னா அந்த ஆமை கோமா இருக்கிற ஆமையினால ரிட்டன் ஓடி வந்துட்டான். போனதுக்கு ரீசன் இது, ரிட்டன் வந்ததுக்கு ரீசன் இது. அப்போ மாந்தகணமோ அதாவது மாந்தகணம் ஓகேங்களா, மாந்தகண சனியும் பேராம சனியும் இதுதான் 2 தான் வந்து தோடகண சனிக்கு வந்துட்டு ரீசன்ஸ், அதாவது சிம்டம்ஸ். தோட்டத்துக்கு போகிறோம், திடீர்னு என்னாகுது, அங்கே குளிர் ஏற்படுது. நார்மலாக குளிர்ச்சினா என்ன பண்ணுவோம், நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஒரு டீ சாப்பிடுவோம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம், டீ சாப்பிடுவோம். நார்மலாக ஏலக்காய் டீ சாப்பிட்றோம். பட் இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா குளிராக இருக்கிறதுனால நம்ம ராம நாமத்தை போட்டுக்கிறோம். அதாவது ராமரோட நாமத்தை போட்டு ப்ளஸ் நம்ம ஒரு ஏலக்காய் டீயை வந்து அந்த கூலிங் கிளைமேட்டுக்கு சாப்பிட்றோம். இது ராமபான குளிகை, அதுக்கப்புறம் ஏலாதி மாத்திரை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா ராமத்திலக்கு அப்புறம் வந்து ஏலக்காய் டீ அப்படின்னு சொல்கிறேன்னா இதுக்கான பேசிக்காக என்ன மெடிசன் இருக்குது. இப்போ நான் சிம்டமே சொன்னாலும் அது பேசிக்காக என்னங்கிறத நீங்கள் படித்து வச்சுருந்தா மட்டும்தான் ஸ்டோரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவன் ஏன்டா குளிருதுன்னு யோசிச்சான் இல்லையா, அப்போ உடனே அவன் மேகத்தை பார்க்கும்போது அங்கே யாரோ தந்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவனோட அறை இருக்கு இல்லையா, அறைக்கு கீழே எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா குளிர்ந்து போயிடுது. அவனுக்கு அறைக்கு கீழே வந்து எல்லாமே கூலாயிடுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இப்போ இது கன்ஃபியூஸ் ஆன ஸ்டேஜ்லேயே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா மூவ் ஆகிறான். அந்த இடத்துல தான் மூவ் பண்ண பார்க்குறான். அப்போ 2 ஆமைகள் அவனை ஃபாலோ பண்ணுது. அதை பார்த்தோன்னே அந்த 2 ஆமைகள் எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதோட கண்கள் இருக்கு இல்லையா, அதோட கண்களை வந்து அது சுழிச்சுக்கிட்டு வந்து அவன் கிட்ட நெருங்கி வருது, சனி கிட்ட நெருங்கி வருது. 2வது ஆமை வந்து ரொம்ப கோவமாக இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா அசைஞ்சு வருது. அவங்ககிட்ட அசைஞ்சு சனி கிட்ட வந்து வந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண் வந்து விழிக்காத சுழிச்சு இருக்கும். 2வது சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உடம்பு வந்து அசைச்சி வலிப்பை வந்து உண்டாக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆமை. இது வந்து செகண்டாக இருக்கக்கூடிய கோவக்கார ஆமை. சனி அந்த ஆமையை பார்த்தோன்னே என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே ஓடுறாங்கிறத பார்த்தோம். ஸோ அவன் அதுக்கு அடுத்தது அவன் ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து ரன் பண்ண பார்க்குறான். இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அலறிக்கிட்டு ஓடுறான். விடு அப்படின்னு சொல்லிட்டு அலறிக்கிட்டு ஓடுறான் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ அலறிக்கிட்ட ஓடும்போது அவன் கண்ணுக்கு அந்த 2 ஆமை எப்படி தெரியுது அப்படின்னா ரொம்ப கூட்டமாக தெரியுது. அதனால தான் ஓடுறான். சடனாக ஆமையை பார்த்து ரன் ஆக மாட்டாங்க. 2 ஆமை ஓடி வருது வந்து அவனுக்கு வந்து இதோ கூட்டமே ஓடி வர மாதிரி அவனுக்கு இருக்குது. இதனால அவனோட உடம்பு எல்லாமே ஆட்டம் கண்டுடுச்சு. ஓகேவா, அவன் உடம்பு ஃபுல்லாகவே ஆட்டம் கண்டுடுச்சு. இந்த சிம்டமுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சன்னிபாத அலர்த்திடு சன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சன்னிபாத சுரம். ஓகேவா, இதுதான் வந்து சன்னிபாத சுரம். சன்னி அலறிக்கிட்டே ஓடி அவன் கீழே விழுந்துட்டான் அப்படிங்கிறத நம்ம ஸ்டோரியில் பார்த்துருப்போம். இப்போ சன்னிக்கு வந்து ஒரு தீராத டிசீஸ் வந்துருச்சு. இதனால் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தோன்னா சன்னி வந்து மேலே அதாவது ஸ்கையவே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓகேவா, ஸ்கையவே பார்க்க என்ன ஆகுது அப்படின்னா அவனோட உடம்பு ஃபுல்லாகவே எல்லோவாக மாறிடுது. இதுக்கான சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீராத சனியின் குணங்கள். சனி என்ன பண்ண அப்படின்னா விண்ணை பார்த்தல், அதுதான் வந்து ஸ்கை சீன் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து என்ன ஆகும் அப்படின்னா உடல் வந்து மஞ்சள் நிறமாக ஆகுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஈஸியாகவும் இருந்திருக்கும். பை சேம் டைம் உங்களுக்கு சன்னிவாதத்தை வந்து இந்த வீடியோவில் உங்களால் படிச்சிருக்க முடியுங்கிறத நம்புறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிகை தான் பார்க்க போகிறோம். 18 கிரிகைக்கான குழம்பு ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பெஷல் மெடிசனில் பீடியாட்ரிக் டிசீஸில் இருக்க ஒரு 5 மார்க் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா 18 கிரிகைக்கான குழம்பு. அதோட ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னா முதல்ல வந்து கரப்பான் சமூலம், அதுக்கப்புறம் சிறுகீரை வேறு, அதுக்கப்புறம் வந்து சிறு புள்ளடி வேர், அப்புறம் அமுக்கலா வேறு, நன்னாரி வேர், அப்புறம் வந்து வில்வ வேறு, அப்புறம் வந்து கண்டங்கத்திரி வேர். இது எல்லாத்தையுமே கற்கம் செஞ்சுக்கணும். கற்கம் அப்படின்னா நல்லா அரைச்சி கொஞ்சம் அரைச்சதை கொஞ்சம் துவையல் அந்த பக்குவத்துக்கு எடுக்கிறது தான் கற்கம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரம்மை இலை இருக்கு, அப்புறமா வந்து முசுக்கை, அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு கிரந்தை, அதுக்கப்புறம் ஆவாரம் கொழுந்து, அப்புறம் அத்திப்பட்டை, இத்திப்பட்டை, அரசம்பட்டை, ஆலம்பட்டை, இந்த 4 பட்டை எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து கடுக்காய், அப்புறமா தாண்டிக்காய். அதுக்கு லாஸ்ட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பச்சை மஞ்சள். இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடை சறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ரா ட்ரக்ஸ் தான் நம்ம வந்து கடை சறுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து இதெல்லாம் அடித்து ஒரு பானையில் போட்டு கரெக்டாக வந்து தண்ணி வந்து 12 படி விட்டுறணும். விட்டதுக்கு அப்புறம் அது 4 படியா கரெக்டாக 4 படி அளவுக்கு நல்லா சுண்ட வச்சு அதை எடுத்துக்கணும். அந்த சுண்ட வச்ச அந்த 4 படி தண்ணியில் வந்து 1/4 படி
பூநாகத்தை விடணும். அப்படின்னா என்னதுன்னா அது மண்புழு, அதுதான் பூநாகம்னு சொல்லுவோம். அதை கால்படி அதில் விட்டு நல்லா காய்ச்சி, அந்த கால்படி ஆல்ரெடி 4 இருக்கு, அதில் வந்து கால்படி தான் அதை போடுறோம். அந்த 4 படி தண்ணியை வந்து 2 படியும் நல்லா வத்த வச்சிடணும். வத்த வச்சதுக்கு அப்புறம் அதில் போட்டிருக்க பூநாகத்தை வெளியே எடுத்து போட்டுட்டு அதில் வந்து கடுக்காய், சுக்கு, திப்பிலி, அதுக்கு அடுத்தது வந்து தாண்டிக்காய், மிளகு, மஞ்சள், அதுக்கப்புறம் நெல்லிப்பருப்பு அதான் நெல்லிக்காய், அதுக்கப்புறம் சீரகம், வாய் விலங்கம், அப்புறம் வந்து கார்போகரிசி, அப்புறம் வந்து சதக்குப்பை, வசம்பு. இது எல்லாத்தையும் வந்து 2 வராக நிறை, இதுதான் வந்து நம்ம ராட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது கடைசருக்கு ராட்ரக்ஸ். ஸோ இதெல்லாம் 2 வராக நிறை எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா சூரணம் செய்யணும். சூரணம் செஞ்சு அதை வஸ்திர காயம் செய்யணும். வஸ்திர காயம் அப்படின்னா இதை நல்லா பவுடர் பண்ணி நல்லா இடித்து அதை வந்து நல்லா ஒரு என்ன சொல்கிறது காட்டன் துணியில் வந்து அதை போட்டு அதுக்கப்புறம் அதை சலிக்கிறது, அந்த காட்டன் துணியில் வச்சு சலிக்கிறது தான் வஸ்திர காயம்னு சொல்லுவோம். அது மாதிரி வஸ்திர காயம் செஞ்சு அதுலேருந்து கிடைக்கிற அந்த பவுடரை எடுத்து அது குழம்பு பக்குவத்தில் ஆல்ரெடி அந்த எண்ணெய் மாதிரி வச்சுருந்தோம்ல அதில் இந்த பொடியை போட்டு நல்லா காய்ச்சணும். நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறம் அது நல்ல பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், அது குழம்பு பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து தலையில தேய்ச்சிக்கிட்டு உள்ளுக்கும் ஒரு கரண்டி வீதம் எடுத்துக்கணும். இது எந்த மெஷர்மெண்ட்ல எடுத்துக்கணும் அப்படின்னா காலையில ஒரு டோஸ், அப்புறம் வந்து ஈவினிங் ஒரு டோஸ் அப்படிங்கிற மாதிரி 3 நாளைக்கு இந்த மெடிசன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இது மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறம் குளத்துக்கரைக்கு எடுத்துட்டு போய் அங்க கரெக்டா 100 குடம் தண்ணி நம்ம தலையில கண்டினியூவா 100 குடம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் முழுகினதுக்கு அப்புறம் எருமையோட சாணம் இருக்குல்ல அதை நல்லா காய வச்சு அதுல இருந்து நல்லா அது கள்ளி விறகால நல்லா எரிச்சு அதுல வர புகையை வந்து இன்ஹேல் பண்ணணும், புகை பிடிக்கணும். இது மாதிரி ப்ராப்பரா செஞ்சோம்னா 18 வகை கிருகையும் கியூர் ஆயிடும். ஸோ நம்ம இதை படிக்கிறதுக்கு வந்து ஃபார்முலா போட்டு படிச்சாதான் ஈஸியாக நம்மளுக்கு புரியும். ஏன்னா இதெல்லாம் மறந்துடும் இந்த ஃபுல் ட்ராட்ரக்ஸும். அப்படி பார்த்தோம்னா இது எப்படி ஃபார்முலா போட்டு நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா, முதல்ல வந்து கரப்பான் இருக்கா, ஸோ கரப்பான் அவங்க பக்கத்தில் வந்து சிறுவேறு, சிறு புள்ளடி, அமுக்கலாம். இது 3மே வாசனை, இது 3மே அவன் எடுத்துக்கிறான். சிறு பேரையும் சிறு புள்ளியடியும் நைஸா அமுக்கி வச்சுக்கிறான். கரப்பாங்கிற ஒரு பையன் வந்து சிறுவேரையும் சிறு புள்ளியடியும் வந்து அமுக்கி வச்சுக்கிறான். பக்கத்துல வந்து வாசனைக்கு யார் இருக்கா அப்படின்னா நன்னாரி, வில்வம், இவங்க 2 பேரும் நிக்கிறாங்க. இவங்களை வந்து கட் பண்றதுக்கு வந்து ஒரு கத்திரிக்கோல் அவனுக்கு தேவைப்படுது. தென் அதுக்கப்புறம் வந்து அந்த கத்திரிக்கோளால் கட் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு ரேர் பிளான்ட்டை பாக்குறான். அந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னா பிரம்மா இருக்காங்க, அதான் பிரம்மி. அப்புறம் வந்து முருகர் இருக்காரு, முசுமுசுக்கை. விஷ்ணு வந்து விஷ்ணு கரந்தை. அப்புறம் வந்து ஆதிபராசக்தி, அதுதான் வந்து இங்க பாத்துக்கோங்க ஆவாரம் கொழுந்து, ஆதிபராசக்தி ஆவாரம் கொழுந்து. அதுக்கப்புறம் அந்த பிளான்ட்ல வந்து இவங்கெல்லாம் இருக்காங்க பக்கத்துல. அதுல அந்த பிளான்ட்ல என்ன இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அதுல வந்து கடுக்காயும் தாண்டிக்காயும் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க அந்த பிளான்ட்ல இருக்க அந்த ஃப்ரூட் வந்து என்ன கலர்ல இருக்கு அப்படின்னா எல்லோவிஷ் கலர்ல இருக்கு, அதான் பச்சை மஞ்சள். அதுக்கு அடுத்தது வந்து அந்த இடத்துல என்ன, அந்த மரத்துல என்ன பட்டை இருக்கு அப்படின்னு பார்த்தா அத்தி, இத்தி, அரசம், ஆள், இதுங்கிற 4 வகையான பட்டையும் அந்த பிளான்ட்ல இருக்கு. தென் இந்த பிளான்ட் எல்லாம் என்ன பண்றோம்னா ஒரு பாட்ல, ஒரு பானையில அதான் பாட்ல போட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் அதை ஆட் பண்ணியிருக்கு ஆல்ரெடி. அதுக்கப்புறம் அதில் வந்து H2O அதாவது தண்ணி வந்து 12 படி விட்டு அது 4 படியாக வத்த வச்சு அதுக்கப்புறம் அந்த எர்த்வார்ம் இருக்குல்ல அதான் புழு, மண்புழு வந்து 2 படி அதில் போட்டு இது வந்து 4 படி போட்டு அதை 2 படியாக வத்த வச்சு அதுக்கப்புறம் அந்த புழு இந்த இருக்குல்ல மண்புழை வந்து தூக்கி போட்டணும், அதாவது த்ரோன் போட்டுட்டேன். தூக்கி போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வாசுன்னு வரான். வாசுன்னா யாரும் இல்லை, வசம்பு. வாசுகிட்ட என்ன இருக்கு பாக்கெட்லன்னு பார்த்தா திரிபாலா, திருக்கடுகு. திரிபாலா அப்படின்னா கடுக்காய், தாண்டிக்காய், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் வரும். ஸோ திருக்கடுகு அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த 3 இது வந்துடும். இவன் வந்து திரிபாலாவையும் திருக்கடுகையும் வாசு வந்து பாக்கெட்ல வச்சிருக்கான். நெக்ஸ்ட் அவன் கையில என்ன எடுத்துக்கிறான் அப்படின்னா கார்போக அரிசியை வந்து எடுத்துக்கிறான், அதான் கார அரிசி. அதுக்கப்புறம் அவன் கையில எடுத்துக்கிறான். வாயில என்ன போட்டுக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா சீரகத்தையும் மஞ்சளையும் போட்டு வாயில போட்டு சாப்பிட்றான். ஸோ இதுதான் நம்ம 18 கிருகைக்கான குழம்புக்கான ஒரு ஷார்ட் ஃபார்முலா. ஸோ இது மாதிரி நம்ம ஃபார்முலா போட்டு படிச்சோம்னா ஈஸியா இருக்கும். ஸ்டோரி அதாவது சன்னி குளிர், சன்னினா வெயில்னு உங்களுக்கு தெரியும், பட் நம்மளோட ஸ்டோரியில வந்து சன்னி குளிர் அப்படிங்கிறது தான் மூவியோட பேர். இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக வித் டைப்ஸோட எக்ஸ்பிளனேஷனும் கடகடன்னு பார்த்துடலாமா? என்ன ஆகுது, சன்னி ஒரு முறை என்ன பண்ணுறான் அப்படின்னா ஈட் பண்ணதுனால அவன் மந்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு தோட்டம் போகிறான். அங்கே சடனாக வந்து குளிர் ஏற்பட்டுருச்சு. குளிர் ஏற்பட்டவனே அவன் ரொம்ப என்ன பண்ணுறான் அப்படின்னா கன்ஃபியூஸாக என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேகத்தை வந்து கவனிக்கிறான். அங்கே யாரோ தந்திரம் பண்ணியிருக்காங்க. என்ன இதனால அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவன் மூவ் ஆன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 2 ஆமைகள் அவனை ஃபாலோ பண்ணுது. இதை பார்த்தோன்னே என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அலறிக்கிட்டு அங்கேருந்து ஓடுறான். அதில் அவன் கீழே தடுக்கி விழுந்து தீராத சன்னியாக மாறிடுறான்.
இப்போ இதுக்கான சிம்டமை பார்க்கலாம். சன்னி வந்து மாந்தமாக தான் போனான். ஓகேவா? அப்போ மாந்தமும் கனமும் சேர்ந்து வரும். அதாவது மாந்தம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதாவது அவன் சாப்பிட்டு ரொம்ப ஹெவியான ஃபுட்டாக இருக்குது, அதனால் மாந்தம் ஹெவியாக இருக்குன்னு அவன் தோட்டம் பக்கம் வரான். தோட்டத்துக்கு வரதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாந்தமாக இருக்கிறதுனாலையும் அவன் ரிட்டர்ன் போனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த ஆமைகள் கோமா இருக்க ஆமைனாலையும். இதுக்கான சிம்டம் வந்து மாந்தகனம் ப்ளஸ் கோபம், அதாவது பேராமகனம் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் தான் இதில் மர்ஜ் ஆகி அதுக்கான கூடி வரது தான் வந்து தோடகனம். இப்போ குளிர்லேருந்து பார்க்கலாம். தோடம் பார்த்தாச்சு. குளிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சன்னி என்ன பண்ணுறா அப்படின்னா ராமநாமத்தை போட்டுக்கிட்டு இலை கட்டி பிடிக்கிறான். ராமபான குளிகை, ஏலாதி மாத்திரை. திடீர்னு என்ன கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கும்போது தான் அவனோட அறைக்கு கீழே வந்து குளிர்ந்துருக்கு. திடீர்னு சரி அது ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணும்போது 2 ஆமைகள் அவனை ஃபாலோ பண்ணுது. ஒரு ஆமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணை சுடிச்சுட்டு வருது. 2வது கோவக்கார ஆமை என்ன பண்ணுது அப்படின்னா உடம்பு அசிச்சுட்டு வருது. அவன் விடுன்னு சொல்லிட்டு அலறிக்கிட்டு ஓடுறான். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 2 ஆமைகள் இருக்கு இல்லையா, அந்த 2 ஆமைகளும் பார்க்கறதுக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய கூட்டம், அதிகமாக கூட்டமான மக்கள் வர மாதிரி இருக்குது. அதனால தான் அவன் உடம்பே வந்து ஆட்டம் கண்டுருது. இதுக்கான சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அலர் சனியில் வந்து அதிகமாக கூட்டம் வரும்போது வரும், அதுக்கு அடுத்து அதிகமான கூட்டத்தை பார்க்கும்போது வரும், அடுத்தது உடம்பு வந்து ஆட்டம் கொள்ளும். இதுதான் வந்து சன்னி பாதசுரம் இல்லைனா அலர்ட்டு சன்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவன் அலர்கிட்டே ஓடும்போது உனக்கு தீராத நோயாக ஆகிடுது. அட்லாஸ்ட் சன்னியாக இருக்கக்கூடிய பையன் வந்து தீராத நோயில் வரக்கூடிய சன்னியாக வந்து மாறிடுவான். இதனால் என்ன பண்ணுவான் அப்படின்னா மேலே விண்ணையே வந்து அவன் பார்ப்பான், உடம்பு வந்து அவனுக்கு மஞ்சளாக ஆகிடும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். பை சேம் டைம் உங்களுக்கு சன்னிவாதத்தை வந்து இந்த வீடியோவில் உங்களால் படிச்சிருக்க முடியுங்கிறத நம்புறேன். இதே பார்க்க போகிறோம் அப்படின்னா பீரியாட்ரிக் பார்க்க போகிறோம். இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நம்ம நாக்கில், ஓகேவா, நம்ம நாக்கில் உண்டாகக்கூடிய ஒரு டிசீஸ். இது வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று தான் அக்கரம். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது நாற்றம். ஓகேவா? மொத்தம் 3 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இதில் இந்த அக்கம்னு பார்த்தோம் இல்லையா, இதில் ஒரு 8 டைப் இருக்குது. 8 டைப் வரும். இதில் வந்து ஒரே ஒரு இதுதான். இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு மெடிசன் மட்டும் நான் படிச்சா போதுமானது. என்னென்ன படிக்கணுங்கிறது மட்டும் இப்போ நான் சொல்லிடுறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பை த சேம் டைம் நான் எப்படிலாம் உங்களுக்கு டீச் பண்ணுறதை மட்டும் கவனிங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிடும். நாக்கில் உண்டாகக்கூடிய நோய் அப்படின்னு பார்த்தோம். பட் அது எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா மூலம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மூலத்திலேருந்து கிளம்பக்கூடிய அந்த ஆவி, அதாவது நம்ம பாடி ஹீட் ஆகி அது மூலமாக அந்த ஆவி கிளம்பி அதுதான் வந்து அட் லாஸ்ட் நம்ம நாக்கு இருக்கு இல்லையா, நம்ம நாக்கில் வந்து சூடாகி நாக்கில் வந்து சின்ன ஒரு மாவு மாதிரி வந்து படிதலை வந்து ஏற்படுத்துது. இதுதான் வந்து அந்த நாக்கு டிசீஸ் வரக்கூடியதுக்கான ப்ராப்பரான ரீசன்ஸ். இதில் 8 வகையான வகைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அது ஒன்று ஒன்றா இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 to 8 என்னங்கிறத உங்களுக்கு முதல்ல நான் லிஸ்ட்டை போட்டு இங்கே எழுதிடுறேன். அது ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா சுழி இருக்குது, அப்புறம் நிதி இருக்குது, அதுக்கு அடுத்தது சோதி இருக்குது, அதுக்கு அடுத்தது விம்மி, அப்புறம் குண்டி, அதுக்கப்புறம் கபாலி, அதுக்கப்புறம் வந்து குமரி, அட் லாஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா உள்ளக்கரம். மொத்தம் எத்தனை அப்படின்னா 8 வகை. இது ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்துருவோமா? அதாவது குண்டா இருக்கிற குமாரி இருக்கா இல்லையா, அவ வீட்டுக்கு உள்ள நிதியை கூப்பிடுறா. நிதின்னு சொல்றது ஒரு பொண்ணு, குமாரின்னு சொல்றது ஒரு பொண்ணு. குமாரிங்கிற ஒரு நல்ல பொண்ணு, ஓகேங்களா. நிதிங்கிறது ஒரு பேட் கேர்ள். என்ன பண்றாங்க அப்படின்னா குண்டா இருக்கக்கூடிய குமாரி என்ன பண்றா அப்படின்னா அவ வீட்டுக்கு உள்ள வந்து நிதியை வந்து கூப்பிடுறா. இதுக்காக அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு ஜோதி எரிஞ்சிட்டு இருக்கான். அதாவது ஒரு நல்ல விதமான ஒரு தீபம், ஹோலிஸ்டிக் தீபம் அப்படி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க. ஸோ அந்த ஜோதியை காட்டுறதுக்கு கூப்பிடுறா. பட் ஆனா நிதி வந்து ஒரு சூனியக்காரி இல்லையா, அதனால அவ என்ன பண்றா, நான் கபாலி படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இவ்வளவுதான். குண்டா இருக்கிற குமாரி வீட்டுக்கு உள்ள நிதியை கூப்பிடுறா. அவ சூனியக்கார பொண்ணா இருக்கிறதால நிதியை கூப்பிட்டு ஜோதியை காட்டுறா. அவ சூனியக்கார பொண்ணா இருக்கிறதுனால அதை பார்க்காமையே கபாலி படம் பார்க்கறதுக்கு போயிடுறா. ஓவராலா இவ்வளவுதான். இது நம்ம இப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? இந்த ஸ்டோரி மட்டும் ஒன் பை ஒன்னா பாருங்க. இப்போ இதில் என்ன நீங்க பாக்குறீங்க அப்படின்னா 8 விதமான டைப்ஸ். சுழி அப்படின்னு சொல்றது சூலம் ஒரு சுழி அப்படின்னு எது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா. இதுல வந்து சோதிங்கிறது ஒரு ஜோதி, ஓகேவா. இது வந்து விம்மி வந்து வீடு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்ப்போம். குண்டா இருக்கிற, ஓகேவா, குண்டா இருக்கிற குமாரி குண்டா இருப்பா அப்படின்னா ஓபியஸா இருக்கிற ஒரு கேர்ள். ஸோ அவள் பார்க்க அவளுக்கு எப்படி இருக்கும், அவளோட ஜஸ்ட் ஒரு கை ஒரு உடம்பு அவ்வளோதான். இதில் அவளுக்கு பெயின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அவளுக்கு உடம்பு ஃபுல்லாக வந்து பெயின் இருக்குது. முக்கியமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஹிப்புக்கு, அதாவது ஹிப்புக்கு மேலே வந்து அவளுக்கு ஃபீவர் எடுக்குது. குண்டா இருக்கிற பொண்ணுக்கு வந்து ஹிப்புக்கு மேலே வந்து ஃபீவர் இருக்குது. அந்த குண்டா இருக்கிற குமாரி இருக்கா இல்லையா, அவள் ஆல்ரெடி ஒபிஸ்ன்னு பார்த்தோம். ஸோ ஒபிஸாக இருக்கிறத நம்ம குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 3 நாளைக்கு, அதாவது 3 டேஸ்க்கு வந்து அவளுக்கு பிளட்டை வந்து நம்ம ஏற்றணும். அவள் உடம்புல பிளட் இல்லை, அதனால தான் குண்டா இருக்கா, அதனால ஊதி போன மாதிரி இருக்கா, அதனால 3 டேஸ்க்கு பிளட் ஏற்றணும். அதாவது குமரி, ஓகேங்களா, குமரி அக்கறத்துல வந்து 3 நாள் வரைக்கும் செந்நீரை வந்து, அதாவது செந்நீர் வந்து பாயும். அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. குண்டு குமாரி பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது குண்டு குமாரி என்ன பண்றா, வீட்டுக்குள்ள கூப்பிடுறா. வீட்டுக்குள்ள கூப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வீடு ஃபுல்லாவே ஒரே தாழம்பு வாசனையா இருக்கு. அந்த ரூம் ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க. அதாவது தாழம்பு மாதிரி அவன் நாக்கு வந்து சிகப்பாயிடுது. வீட்டுக்கு உள்ள கூப்பிடுறா, ஓகேவா. இப்போ உள்ள போய் பார்த்தா யார் இருப்பா, வீட்டுக்கு உள்ள யார் இருக்கா அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா உள்ள யார் இருக்கா அப்படின்னா கௌசி அப்படின்னு ஒரு பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா ஒரு குழம்பு செஞ்சுட்டு இருக்கா. வீட்டுல யாராவது குக் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. அதுக்கு அடுத்தது ஆதின்னு ஒரு பையன் என்ன பண்றான் அப்படின்னா நெய்யை எடுத்துக்கிட்டு மதுரைக்கு போறான். அதாவது அதிமதுரை நெய் உள்ளக்கிறதுக்கான மருந்து வந்து கௌசிகர் குழம்பு, அதிமதுரை நெய். இப்போ இன்கேஸ் இவங்க 2 பேருக்கும் ஏதாவது ஃபீவர் வந்துருச்சு, ஆல்ரெடி இந்த பொண்ணு உடம்பு சரியில்லை, இப்போ இவங்களுக்கு ஏதாவது ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா அரசுகளே இருக்கக்கூடிய பூவரசு
அதோட ஆயிலை வச்சிருக்காங்க. உள்ள போனா இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. பட் அந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா உள்ள அவ என்ன சொல்றா, ஜோதியை காட்டுறா இல்லையா, அந்த ஜோதி என்ன சொல்லி உங்ககிட்ட சொன்ன ஆல்ரெடி அது ஒரு தீபம். ஓகேங்களா, அப்ப அந்த தீபத்தை அந்த ஒரு தெய்வமயமா இருக்கக்கூடிய அந்த ஜோதி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பல்லாக்குல தானே வச்சு கேரி பண்ணுவோம். அதனால ஜோதி அக்கரம் எப்படி இருக்கு அப்படின்னா பல்லாக்கு நிறத்துல நாக்கு இருக்கு. பல்லாக்கு, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோதியை காட்டினோன்னு என்ன ஆகுது, அவ சூனியக்காரி தானே, அதனால அவ உடம்புக்கு வந்து சூளம் மாதிரி ஏதோ காட்டுதுன்னு சொல்லிட்டு ஓடிடுறா. அந்த சூனியக்கார பொண்ணு போயிடுறா. அதாவது சூலாயுதம் மாதிரி நாக்குக்கு வந்து அது குத்துது. சூலாயுதம் குத்துற மாதிரி இருக்கு அந்த நாக்குல இருக்கக்கூடிய அந்த பெயின். அதுக்கப்புறம் எங்க போறா அப்படின்னா கபாலி படம் பார்க்க போயிடுறா. அந்த பொண்ணு என்ன பண்றா, கபாலி படம் பார்க்க போயிடுறா. அந்த படத்தை பார்க்கும்போது தான் எப்படி இருக்கு அப்படின்னா அவ த்ரோட்ல ஏதோ ஒரு புளிப்பான நீர் இருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ படம் ஒரு மாதிரி போரிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கா. ஓகேவா, நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் தான் சொல்றேன், இந்த மூவியை பத்தி நான் எதுவும் சொல்ல வரல. ஓகேங்களா, என்ன ஆகுது அப்படின்னா அவளுக்கு த்ரோட்ல இந்த படத்தை பார்த்தோன்னே புளிப்பா ஏதாவது குடிக்கணும் போலியோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லாட்டி கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறா, மூவிஸ் போனா கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா கபாலி, அதாவது கபாலி அக்கறைக்காரம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா தொண்டையில், அதாவது உங்களோட த்ரோட்ல வந்து ஒரு காடி சோறு இருக்கு இல்லையா, காடி சோறு பொங்கி வர மாதிரி பொங்கும். இப்போ இதில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா சுலினா என்னென்னு பார்த்தோம், அதுக்கு அடுத்தது சோதினா என்னென்னு பார்த்தோம், விம்மினா என்னென்னு பார்த்தோம், அப்புறம் குண்டு குமாரி என்ன பண்றா, வீட்டுக்கு உள்ள கூப்பிடுறா. ஓகேவா, இதுக்காக ஜோதியை காட்ட ஒரு சூலியா இருக்கிற என்ன பண்றா அப்படின்னா கபாலி படம் பார்க்க போயிடுறா. 1 2 3 4 5 6 7 ஒரு நிமிஷம் சூலி இருக்கு. நிதி எதனை கூப்பிட்டா மொத்தம் 8. இதோட 8 டைப்ஸ் உங்களுக்கு முடியுது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாக்குல முள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து கியூர் ஆகாது, அதாவது தீரா நோய். ஓகேவா, இது கியூர் ஆகாத ஒரு நோய், அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இது எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மாம், அதாவது அம்மா வந்து சேடா இருந்தாலோ இல்ல பேபி வந்து அகக்காரணத்தினாலேயோ இது வந்து வரும். இதுதான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய பேசிக் விஷயம். ரொம்ப வளவலாம் படிக்க வேணாம், பேசிக்கா என்ன சொல்ல வராங்கிறதும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுதான் வந்து இருக்க பேசிக்கான விஷயம். இதுக்கான சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நார்மலாக குழந்தைக்கு நம்ம கொடுப்போம், பேசிக்காக நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறது என்ன அப்படின்னா வேப்பிலை. ஓகேவா, ஒரு பேபி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு அது தாய்ப்பாலை மறக்க வைக்கிறதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று ஸ்டார்டிங் நம்ம வேப்பிலை தான் கொடுப்போம். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த முறையில் வேப்பிலம் பூ மாதிரி ஒரு குழந்தை வந்து கழிச்சல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மெடிசனாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேப்பிலை எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஓகேவா, இதே மாதிரி என்ன இருக்கும், கொஞ்சம் ப்ராடாக என்ன இருக்கும் அப்படின்னா ஆலிவேரா, அதாவது கற்றாழைய சங்கில் தரணும். ஓகேவா, கற்றாழைய சங்கில் ஜூஸ் போட்டு தரணும். அதாவது கற்றாழை சாறு சங்கன் சாறு. வேப்பம் பூ மாதிரி கழிச்சல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கற்றாழைய சங்கில தரணும், கற்றாழை சாறு சங்கன் சாறு. அவ்வளவுதான். லாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்றம். இதுக்கு ஜஸ்ட் மெடிசன்ஸ் மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டாலே போதுமானது. இதுக்கான மெடிசன் என்ன இருக்கு அப்படின்னா பழம்பாசி ரசம். இப்போ நம்மளுக்கு நாக்கு ரொம்ப ஏதாவது ரொம்ப நாற்றமா நமக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம்னா ஒரு பழம் சாப்பிடுவோம், கூட ஏதாவது கடல் பாசி. ஓகேங்களா, அந்த சீஃபீட்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி கடல் பாசி ஆதாரங்கள் தான் நம்ம சாப்பிட்றோம், கூட வந்து ரசமும் குடிச்சுக்கிறோம். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்ம பாசிமணி போட்டுக்கிட்டு பழம் சாப்பிட்டு ரசத்தை குடிச்சோம் அப்படின்னா நாற்றம் போயிடும். அவ்வளோதான், நம்ம பழம் சாப்பிடணும். ஓகேவா, பழமும் அதுக்கப்புறம் ரசமும் சாப்பிடணும் பாசிமணி போட்டுக்கும் போது. இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டோரியோட உங்களுக்கு வீடியோஸ் வேணாலும் இல்லை வேறு ஏதாவது டாபிக்ஸ் உங்கள் டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கேளுங்க. அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.